குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு புதன்கிழமை. முதல்ல நான் சொல்லிக்கிறது, ஸ்பேஸில் இருந்த அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து இருந்த நமது சுனிதா வில்லியம்ஸ், அவர் கூட இருந்த ஒரு சகோதரர் வில்ஸ்மோர், அவரையும் இன்னும் 4 பேரும் வெற்றிகரமாக தரையிறங்கினது அவ்வளோ ரொம்ப சந்தோஷம். நான்லாம் வேண்டாத தெய்வம் இல்லை, அவங்க நல்லபடியாக வரணும் அப்படின்னு. இதுதான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க பத்திரமா வந்தது. இன்னும் எவ்வளவோ சவால்களை அவங்க சமாளிக்க வேண்டியது இருக்குங்களாம். உடல் ரீதியாக இன்னும் ஒரு வருடம் கழித்து கூட அவங்களால நடக்க முடியாதாம். அவ்வளோ ஒரு உடல் ரீதியாக அவங்க அவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கான். ஆனாலும் வந்துட்டாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். அதை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் வேண்டாத தெய்வம் இல்லை, அவங்க நல்லபடியாக வரணுன்ட்டு. ஓகேங்க. என்னோட நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாகவும் என்எஸ் விழாவின் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த கடவுளுக்கு, அந்த தெய்வத்தினோட ரூபத்தில் இருந்த அத்தனை மனித கடவுள்கள், அவர்களை மீட்ட வீரர்கள், அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அத்தனை பேர்னோட பாதம் தொட்டு நமஸ்கரித்து அவங்களாம் தெய்வம்தான். அந்த வாழும் தெய்வம், நடமாடும் தெய்வம். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பெண்ணாக எவ்வளோ இது பண்ணுவோங்கிறது நமது நாட்டுப்பற்றுங்கிறது இதுங்கிறது நம்மளால் ஒரு நாளே எங்கேயாவது போய் உடம்பு அவங்க விண்வெளியில் போய் 9 மாதங்கள் தங்கியிருந்து எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி குளித்தாங்க, எப்படி பாத்ரூம், எப்படி இது பண்ணாங்க, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய. இனியும் அவர்கள் சவால்களை சந்திக்க வேண்டும். அந்த உடம்பு நம்மளோட பூமிக்கு ஏற்றாடு போலையோ இன்னும் அந்த ஒரு வருடம் கழித்து கூட நடக்க அவ்வளோ பெரிய பிரச்சனைகள். அவங்கள மனமாறு கடவுள் இன்னும் அவங்கள காப்பாற்றணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு புதன்கிழமை. செடியாய வல்வினைங்க தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இது பங்குனி மாதம். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசி, பங்குனி மாதம். இன்றைக்கு புதன்கிழமை, 5ஆம் நாள், பஞ்சமி திதி. இன்று புதன்கிழமை ரங்க பஞ்சமி. அதனால் இதை நமக்கு வீடு நிலம் எது வேணும்னாலும் சரி, அந்த பஞ்சமி தாயாரை நாம் வணங்கினோன்னா, வாராகி தாயாரை பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி தாயாரை வழிபாடு பண்ணணுன்னா இன்றைக்கி அவ்வளவு சிறப்பு. அதுவும் இன்றைக்கி ரங்க பஞ்சமின்னு வந்திருக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு இது. பங்குனி மாதம், ஜூன், ஜூலை, தை மாசி, பங்குனி. இன்றைய கிரக நிலவரம் வியாழக்கிழமை, நாளைக்கு. இன்னைக்கு புதன்கிழமை, பங்குனி மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் மாந்தி கூட இருக்கிறாரு, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், சூரியன், ராகு, புதனும் சுக்கிரனும் வக்கரமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு சனி பெயர்ச்சி என்றைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சனி பெயர்ச்சி பங்குனி மாதம் 15ஆம் நாள். பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை. சூரிய உதயாதி 29.7 நாளிகைக்கு இரவு 9:44 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார்கள். இது ஒன்று நாம் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பங்குனி உத்தரம் நான் நேற்றே சொல்லிட்டேன், இருந்தாலும் பங்குனி உத்தரம் பங்குனி மாதம் கடைசியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பங்குனி உத்தரம் வருது. பங்குனி உத்தரம் 28ஆம் நாள். பங்குனி 28 ஏப்ரல் 11ஆம் நாள் விவாகம், சுப முகூர்த்த நாள், தமன சதுர்த்தி, மாத நரசிம்ம சதுர்த்தி, ஸ்ரீ ரங்கநாச்சியார் பங்குனி உத்தரம். ஓகே. 19/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை, மார்ச் மாதம்.
பஞ்சமி திதி வந்து மாலை 10:30 வரை இன்னைக்கு ஃபுல்லாமே பஞ்சமி திதி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கோயம்புத்தூர் போயிருந்தேன். இன்னும் அங்கே 2 நாள் இருக்க சொன்னாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. ஆனாலும் வீட்டுக்கு வரணுமேன்னு நான் வந்துட்டேன். பஞ்சமி திதி, விசாக நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், திருப்பரங்குன்றம் ஸ்ரீ முருகப்பெருமான் பெரிய வாகனத்தில் பவனி, இரவு தங்கமயில் வாகனத்தில் பவனி, ஸ்ரீ மாரியம்மன் மஞ்சள் நீராட்டு விழா. இன்னைக்கு வந்து ரம்ஜான் 18 நாள் ஆகிப்போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரம்ஜான் 18ஆம் நாள். சூரிய உதயம் 6:21, மீன நாளிகை 3:41, திதி வந்து பஞ்சமி திதி. இன்றைய கிரக நிலவரம் நான் சொல்லிட்டேன். நல்ல நேரம் என்கின்ற சுபகுறை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. இன்று நாம் செய்தல் நன்மையே, நாளை நமக்கு இன்பம். கௌரி நல்ல நேரம் வந்து 10:30 to 11:30, மாலை 6:30 to 7:30. பரிகாரம் பால், ராகு காலம் 12 to 1:30, குளிகன் 10:30 to 12, யமகண்டம் 7:30 to 9. சந்திராசிரமம் ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்க. இன்றைய ராசி பலன்: மேஷம் நன்மை, ரிஷபம் மேன்மை, மிதுனம் நேர்மை, கடகம் லாபம், சிம்மம் களிப்பு, கன்னி சுகம், துலாம் பயம், விருச்சிகம் போட்டி, தனுசு பாராட்டு, மகரம் பரிவு, கும்பம் தெளிவு, மீனம் அன்பு. நாளைய விசேஷங்கள். நாளை என்ன விசேஷங்கள்னு பார்க்கலாமா? வியாழக்கிழமை லட்சுமி குபேர பூஜை. நமக்கு வியாழக்கிழமைனாவே குரு பகவான் தட்சிணாமூர்த்தி, லட்சுமி குபேர பூஜை. நாளைக்கு வந்து சஷ்டி விரதம், முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதம். உலக சிட்டுக்குருவி தினம். நாளை உலக சிட்டுக்குருவி தினம். சிட்டுக்குருவிங்களை பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சிட்டுக்குருவிங்க கூடு கட்டுறது வந்து அந்த டர்பையில் தான் கட்டும். அது அவ்வளவு வெயிலுக்கும் மழைக்கும் குளிர்ச்சியானதாக இருக்கிறதுனால, அதே மாதிரி மழை எப்பொழுது வரும், எந்த பக்கம் காற்றடிக்குங்கிறத அதனுடைய கூடு கட்டும் பொழுது அந்த வாயில் வைக்கிற இதை வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க. அவ்வளோ ஒரு இது. இன்றைக்கு நாம் மருத்துவ குறிப்பு வந்து அங்கெல்லாம் போயிருந்தேன். மருத்துவ குறிப்பு, வெயில் காலம், நம்ம ரொம்ப உடல் சூடு அதிகம், மாத்திரையை மெயினாக குறைங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே டாக்டர் கொடுக்குறாங்கன்ற மாத்திரையை அதை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அதேமாரி மாத்திரை கொஞ்சம், ஒரு மாத்திரைன்னா ஒரு அரை முக்கால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு, அது வந்து உடம்பு சூடாயிடும். அதுவும் இது பண்ணிக்கோங்க. மோர், இளநீர், தயிர், சுரைக்காய், முட்டைக்கோஸ், நீர் காய்கறிகள் மேக்சிமம் சேர்த்துக்கோங்க. வெயிலில் எங்கேயும் அலையாதீங்க. 2. இன்னொன்று, ஆயில் பாத் எடுங்க. நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு கண்ணுக்கு இதாக இருக்கும். அப்புறம் குளிங்க. வாரத்தில் 1 நாளோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ நிச்சயம் இதை குடிங்க. இது பண்ணுங்க. இந்த வெயிலுக்கு ஏற்றது இதுதான். வெயிலுக்கு ஏற்ற உணவு வகைகளாக எடுத்துக்கோங்க. தயிர் சாதம், தயிர், மோர் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரை பொரியல் எடுத்துக்கோங்க. பாகக்காய் பொரியல் எடுத்துக்கோங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து புதன்கிழமை, பெருமாளுக்குரிய நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒன்றும் உங்களை கேட்கல. அதே மாதிரி நல்லது ஏதாவது சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது பண்ணிக்கிறேன். நம்ம என்ன தப்பு செய்கிறோங்கிறதே நமக்கே தெரியல. அவ்வளோதான். அந்த நிலபலத்திற்கு உரிய அந்த தெய்வம் வந்து வராக பெருமாளும் வராகி தாயாரும் தான். சப்த கன்னிமார்கள் 5வது தாயாராக இருக்காங்க. நீங்கள் வந்து நிச்சயம் இதை இது பண்ணுங்க.
இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெளில போயிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா சாதம் தக்காளி அப்படியே வேக வச்சு கடைஞ்சிட்டேன். வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அப்புறம் 2 வரமிளகா போட்டு சாம்பார் பொடி பெருங்காயத்தூள் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி கடையல், தயிர், ஊறுகாய் இருக்குது, அப்புறம் மாவளிங்கிழங்கு இருக்குது. இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இது ஊருக்கு போயிட்டு வந்தது ஒரே பயங்கர தலைவலிங்க ஃப்ரெண்ட்ஸ், மயக்கம். அப்புறம் பச்சை தண்ணியில் முகம் கழுவுன உடனே தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நல்லா இருந்தது. நேற்று நைட்டு 9 ஆகி போச்சு. நீங்கள் அதே மாதிரி அடிக்கடி பச்சை தண்ணியில் வந்து முகம் கழுவுங்க. தலைவலி விட்டுரும், கண் வலி தலைவலி எல்லாம் விட்டுரும். எனக்கு அதே ஒரே மயக்கமாக இருக்குங்க. அப்புறம் அது செஞ்ச உடனே தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போவும் கொஞ்சம் சாதம் சாப்பிட்ட உடனே தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே. உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு செடியிலிருந்து நம்ம மலரை பறிக்கின்ற பொழுது அதற்கு முடிந்தால் ஒரு பக்கத்தில் ஒரு டப்பாவில் ஒரு டப்பா தண்ணியை பிடிச்சி ஊற்றுங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு மகத்தான ஒரு இது. நம்மளோட 10 ஜென்ம பாவத்தை கரைக்கின்ற பலன் வந்து ஒரு செடிக்கு நீர் ஊற்றுவதில் இருக்கிறது. ஒரு புக்கில் போட்டிருக்காங்க. புராண புக்கில், பழைய பழங்காலத்து புக்கில். ஒரு செடியிலிருந்து மலர்களை எடுக்கின்ற பொழுது ஒரு டப்பா தண்ணியை ஊற்றி விட்டு முடிந்தால் அதை செய்தீங்கன்னா அவ்வளவு நமது 10 ஜென்ம பாவம் குறையும். நமது சந்ததியினர் ரொம்ப சுகமாக வாழுவாங்க அப்படின்னு ஒரு புராண பழைய புக்கில் போட்டிருக்கு. அது அப்புறமா நான் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். ஓகேங்க.